வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி திணையரிசி லட்டு தாங்க பார்க்க போகிறோம். தைப்பூசம் ஸ்பெஷல் திணையரிசி லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாங்க. பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இருக்காது. அரிசியை கழுவி வறுத்து இதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் எப்படி ப்ராப்பராக எந்த அளவுகளோடு செய்யணும், எப்படி செஞ்சால் பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். எந்த இடத்துல சொதப்போம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ திணையரிசியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் 3 மணி நேரம் குறைச்சலாம் 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடணுங்க. வடித்து அதுக்கப்புறமா நம்ம செய்யணும். அந்த காலத்தில் இந்த தேனையும் திணையரிசியையும் கலந்து எதுக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா, வெயில் காலத்தில் அதிகமாக நமக்கு உபாதைகள்லாம் வரும். ரெண்டாவது இப்போ அது குளிர்காலத்துலேருந்து வெயில் காலத்துக்கு போகும்போது தைப்பூசம் நேரத்தில் திணையரிசியில் அதிகமாக பிரசாதங்களை செஞ்சு சுவாமிக்கு படைச்சாங்க. அதை அவங்களும் சாப்பிட்டாங்க. அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள்லாம் உங்களுக்கு குறையும். அதனால தான் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நம்ம நெய்வேத்தியமாகவோ இல்லை சுவாமிக்கோ செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நிறைய தண்ணியெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம கையால் வடித்தாலும் தண்ணியெல்லாம் நிறையா இருக்குது. இதனால நான் ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்க போகிறேன். நல்லா ஊறி இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு நம்ம காய வச்சு வறுத்து செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிடலாம். நான் செய்கிற ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நீங்கள் செய்யும்போதும் கரெக்டாக வரும். இப்போ ஒரு துணியில் நல்லா வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல உலர்த்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப வெயிலில் எல்லாம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 20 நிமிஷம் ஃபேன் காற்றுல உலர்த்தி எடுத்துக்கோங்க. அது போகிறோம். ஏன்னா மறுதிருப்பி இதை நம்ம வறுக்க தான் போகிறோம். நல்லா ஒரு 20 நிமிஷம் உலர்த்தி எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது நல்லா காஞ்சி இருந்துருச்சு. ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ கை வச்சா லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் இதில். ஏன்னா மேலே மட்டும்தான் காஞ்சிருக்கும், இந்த தண்ணி மட்டும்தான் இழுத்துருக்கும். இதை நம்ம இப்போ ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இதில் கால்சியம் சத்து அவ்வளோ இருக்குங்க இந்த திணையரிசியில். திணையரிசி நம்ம டயட் எடுக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஐட்டமாக போட்டு நான் வறுத்துக்கிறேன். இது வறுக்கும்போது பார்த்திங்கன்னா புகைச்சல் வரும், லைட்டாக படபடபடன்னு புரியும். அதுதான் கணக்கு. நீங்கள் போட்டு ரொம்ப கருகிடாமல் வறுத்துக்கோங்க. கருகிட்டால் டேஸ்ட் மாறி போயிடும் திணையரிசி லட்டு. இதில் பாயசம் செய்யலாம், புட்டு செய்யலாம், நிறைய விதமான ரெசிபி திணையரிசியை வச்சு செய்யலாம். திணையரிசியில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. நம்மளோட தோல் சுருக்கங்கள்லாம் குறையும். ரெண்டாவது இதில் பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த அரிசி. நம்ம மில்லட் ரெசிபினாலே அது பத்தியம் இருக்கிறவங்க தான், டயட் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. நம்ம நார்மல் ரெசிபி, நம்ம நார்மலாக எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு ரைஸ் தாங்க இது. கூழெல்லாம் காய்ச்சலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த திணையரிசி. பொங்கல் செய்யலாம். பாருங்கள், கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த டைம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். சூட்டோடு போட்டு அரைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அது அப்படியே இவ்வளோ வேர்த்து போயிடும், தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிடும் அந்த ஜாரில். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த எல்லோ கலர்லேருந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பக்குவம். ஏன்னா அந்த ஒயிட் கலராக வந்தால் தான் அது நல்லா பொரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நானுங்க. பிரீத்தி மிக்ஸி, நான் வச்சுருக்க மிக்ஸி பிரீத்தி மிக்ஸி. நல்லாவே பொடி பண்ணுங்க. எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிடும். பாருங்கள், மிஷினில் கொடுத்து அரைச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா கிரைண்ட் பண்ணிடும். இப்போ இதை நல்லா ஒரு பவுலில் கொட்டி ஆற வச்சிட வேண்டியது தான். நல்லா சூடு இருக்கும், இந்த மாவு அரைச்ச சூடு வேறு இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே கிளறணும். திணையரிசியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு நிறைய ரெசிபி செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதிரசம் கூட செய்யலாம், அதிரசம் செய்யலாம், முறுக்கு செய்யலாம். எல்லா விதமான ரெசிபி இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம செய்யலாம். மாவை சலிச்சிட்டு செய்யணும் முறுக்கெல்லாம் செய்யும்போது. இப்போ 1/2 கிலோ திணையரிசிக்கு நான் ஒரு 1/4 கிலோ மண்டை வெல்லமும் அச்சு வெல்லமும் கலந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதில் எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நான் செய்யும்போதே சொல்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். ரொம்ப கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க. லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். அதாவது ஒரு கம்பி பதத்துக்கும் இடையில வந்தால் போதும். ரொம்ப உருண்டு திரண்டு வரணுன்னாலாம் அவசியம் இல்லை. உருண்டு திரண்டெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப லட்டு ஹார்டாகிடும். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பாகு காய்ச்சி ஊற்றும்போது தான் நிறைய சொதப்பல் நடக்கும். ஏன்னா அந்த டைம் பாகு ரொம்ப கம்பி பதத்தில் விட்டுட்டோன்னா நம்ம லட்டில் போட்டு கிளறி வச்சிட்டோன்னா அப்படியே இருகலாகிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக
உப்பு சால்ட்டு சேர்த்துக்கலாம், டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுவாமிக்கெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணும்போது உப்பு போடாமல் செய்யக்கூடாது. உப்பு போட்டு செஞ்சு வைக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, திகட்டவும் திகட்டாது. இப்போ தேன் சேர்த்துக்கலாம். தேன் வந்து ஒரு 50 மில்லி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு நீங்கள் டேபிள் ஸ்பூனால் ஊற்றுனீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்ல ரியல் தேனாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நிறைய தேன் வந்து நிறைய சர்க்கரையை கலந்து வச்சுருப்பாங்க, அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நாட்டு மருந்து கடைகளில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் தேன். தேனை ஊற்றியாச்சு. இப்போ அடுத்தது வெல்லம் கரைஞ்சிருக்கும், நல்லா கொதித்து பக்குவமாக வந்துருச்சு. பிசுபிசுப்பு தன்மை ஒரு சொட்டு விட்டால் அப்படியே தண்ணியாகவும் இல்லாமல் பிசுபிசுப்பாக இருந்தால் போதும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதுங்க. ரொம்ப வந்து இது பண்ண வேணாம். இதிலே நான் கொஞ்சம் இருகல் விட்டுட்டேன். தண்ணி ஊற்றி கலந்து திருப்பி கொதிக்க வச்சு தான் நான் ஊற்றினேன். பாருங்கள், இப்போ ஊற்றும்போது நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் பாகு இருக்கணும். ரொம்ப வந்து சொட்டு சொட்டாக ஒழுகுற மாதிரி இருக்கக்கூடாது. சொட்டு சொட்டாக ஒழுகுற மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னா அப்படியே கட்டியாக போய்டும். நம்ம போட்டு கிளறும்போது கட்டியாக இருக்கும், ஒன்றும் லூஸ் பதமாக வராது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேன் ஊற்றினேன், அடுத்தது பாகு ஊற்றினேன். நம்ம கரைச்சி வச்சுருந்த பாகு ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கோங்க. நெய் நான் ஆல்ரெடி வந்து உருக்கி தான் வச்சுருந்தேன், அந்த நெய்யை நான் ஊற்றிக்கிட்டேன். நல்லா கிளறிக்கோங்க. எல்லா பாகையும் எடுத்து ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாகு வந்து தேவைப்படுதுன்னு நான் கடைசியாகவும் காட்டுறேன். எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருந்தேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சில மாவு வந்து சில டைம் வந்து நிறைய இழுக்கும், சில டைம் வந்து பாகு அதிகமாக இருக்காது. பாருங்கள், இவ்வளோ மிச்சம் நான் வச்சுட்டேன். இந்த அளவுக்கு தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. கிளறினோடனே நல்லா வந்துருச்சு நமக்கு. இப்போ மேலே கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு நம்ம உருட்டிட வேண்டியது தான். தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி இதெல்லாம் வந்து வறுத்து கூட போடலாம். நான் வந்து இப்படி தான் சாமிக்கு செய்வாங்க, ரியலாக நெய் விட்டு பிசைஞ்சு தான் செய்வாங்க. நான் அதே மாதிரி செய்கிறேன். இந்த தேன் தினை மாவு சேர்ந்து அந்த லட்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. அது கரெக்டாக நம்ம செய்யணும். கொஞ்சம் சொதப்பிட்டோம்னாலும் நமக்கு வந்து அது ஹார்டாகிடும். இந்த பாகு காய்ச்சறது மட்டும் கொஞ்சம் இதாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா தளன்னு இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு உருட்டினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த லட்டு. அவ்வளோதான், செஞ்சு முடித்தாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தினையரிசி லட்டு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ரெசிபிங்க. அதுவும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு ரெசிபி. நீங்களும் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க. இந்த ரெசிபி, அதாவது தினையரிசி லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அதே மாதிரி ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க.